இந்த காணொலியை பார்க்க வந்த எல்லாருக்குமே ஒரு அழகான வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம ஹிந்தியில ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய அந்தேரா அப்படின்ற ஒரு சூப்பர் நேச்சுரல் கலந்த ஹாரர் படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சீரீஸ்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 8 எபிசோடு இருக்கு. 8மே நியர்லி 1 hour கிட்ட வரும். அதாவது 8 மணி நேரம் கொண்டதுதான் இந்த சீரீஸா இருக்கும். அதனால முதல் 4 எபிசோட்ஸ் மட்டும்தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்கு ஒரு நல்ல ரீச் கிடைச்சிச்சு அப்படின்னா இதோட செகண்ட் பார்ட்டை அடுத்த வீடியோவா ரிலீஸ் பண்றேன். இந்த சீரீஸோட ஸ்டார்டிங் சீன்ல பார்த்தீங்கன்னா ஒரு பால் அடைஞ்ச பில்டிங்கை நமக்கு காமிக்கிறாங்க. அங்க க்ளோஸ் அப்ல கேமரா போய்கிட்டே இருக்கு. பட்டுன்னு ஒரு லேடி கணத்தை இருக்கிறாங்க. அண்ட் இவங்களோட பேர் என்ன ஏது அப்படின்றதெல்லாம் ரிவீல் பண்ணல. இவங்க பக்கத்துல பிருத்திவி அப்படின்ற ஒரு டாக்டர் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. உனக்கார அமைதியா நான் கொண்டு வர என்ன நீ நம்பி இதுக்குள்ள வா அப்படின்ற மாதிரி தண்ணிக்குள்ள கூட்டு போக அந்த இடமே ஒரு மாதிரி மாற ஆரம்பிக்கும். அவங்க பயந்து போறாங்க. மறுபடியும் கன்சிமெட்ற மாதிரி காமிக்கிறாங்க. இவங்களை நோக்கி ஒரு கருப்பு கலர் உருவம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும் மாதிரியும். அண்ட் இதனால இவங்க பயந்து ஒரு பெரிய ஹோட்டல் மாதிரி இருக்கும். அங்க ஓடிக்கிட்டே இருக்க மாதிரியும் காமிக்க இந்த விஷயத்த அங்க இருக்க எல்லா பொதுமக்களும் பாக்குறாங்க. என்ன ஏதுன்னு புரியாம நின்றுகிட்டே இருக்க இவங்க ஓட ஆரம்பிச்சாங்க இல்லையா. தன்னோட ரூமுக்குள்ள போய் கதவை சாத்துறாங்க. அப்போ அப்பா கிட்ட இருந்து ஒரு போன் கால். அந்த போன் கால் எடுத்து பேசணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க இவங்க பேசுற விஷயங்கள் எதுவுமே அப்பா கிட்ட கேட்கல. அப்பாவும் அம்மா நான் பேசுறது கேக்குதாமா, அவன் எங்கம்மா இருக்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்க பட்டுன்னு அவரோட வாய்ஸ் மாற ஆரம்பிக்குது. நீ இங்க போய் அதாவது அந்த இடத்துல போய் என்ன தொழில் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்றது எனக்கு தெரியும். நீ அங்க கால்கள் வேலையை தானே பாத்துக்கிட்டு இருக்க. நம்ம குடும்பத்தோட மரியாதை நாசமா போச்சு. நீ உன பண்ண செத்துடு அப்படின்ற மாதிரி அப்பா பேசிக்கிட்டே இருக்க இவங்களோட காதுகளுக்கு இதை கேக்குது. பயந்து போறாங்க. பின்னாடி ஒரு கருப்பு உருவம் இவங்களை நோக்கி வந்துகிட்டே இருக்க மாதிரியோ பட்டுன்னு அப்பாவோட உண்மையான வாய்ஸ் அம்மா நான் பேசுறது கேக்குதா, அவன் கேக்குதா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க இவங்களை அந்த கருப்பு உருவம் அப்படியே தூக்கிட்டு போற மாதிரி காமிச்சு ஒரு மாதங்களுக்கு பிறகு அப்படின்ற மாதிரி காமிச்சு ஸ்டேஷன்ல இருக்க ஒரு 2 போலீஸா காமிக்கிறாங்க. எல்லா பொம்பளை கேஸ்லயும் ஒரு பொம்பளை போலீஸ் தான் இன்வால்வ் ஆகணும் அப்படின்ற மாதிரி ரூல போட்டது நமக்கு பயங்கர டென்ஷனா இருக்கியா. இதனால நமக்கு தான் பல தலைவலி இருக்கு அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டு கல்பனா அப்படின்ற ஒரு இன்ஸ்பெக்டர் உள்ள வராங்க. ஆமா ஒரு பொண்ணை காணும் அப்படின்ற மாதிரி அப்போ 1 மாசமா ஸ்டேஷனுக்கு வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. இங்க உட்காந்துட்டு இருக்காலே உன்னோட சீனியர் ஆபீசர் எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டாரு. அந்த பொண்ணு கால்களா இருந்திருக்கு. மற்றபடி எந்த லீடுமே இல்லை. நீ ஒரு சைனை போட்டு இந்த கேஸை முடிச்சு விட்டா மட்டும் போதுமா. ஃபீமேல் போலீஸ் முடிச்சு விட்டாங்க அப்படின்னா ஒரு கரெக்டா இருக்கும். அதனாலதான் உன்னை கூப்பிட்டேன்னு சொல்ல இவங்க ஃபைலை வாங்குறாங்க. அதை பார்த்துக்கிட்டு காணாம போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி வீட்டுல கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாங்க இல்லையா, அவங்கள நோக்கி போறாங்க அப்படின்றத காமிக்கிறாங்க. சோ இவங்களுக்கு சரியான மரியாதை இல்ல அப்படின்ற மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த விஷயத்த நமக்கு காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ணி பேரண்ட் கிட்ட போகுது. என் பொண்ணு காணாம போயிட்டா, அவ கால்களாவே இருக்கட்டுமா, எனக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியாதுமா, ஆனா என் பொண்ணு காணாம போயிட்டால. அவ கடைசியா என்கிட்ட போன் பண்ண அன்னைக்கு ஒரு மாதிரி அழுதுகிட்டே தான் இருந்தா. ஏதோ ஒரு பயங்கரமான கத்துற சத்தெல்லாம் கேட்டுச்சு. அதுக்கு என்னமா பதில் சொல்ல போறீங்க, சந்தேகமே இல்லாம போயிட்டா அதனால தேட முடியாதுன்னு இப்படி ஒரு பதில சொல்றீங்களாமா அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்க இவங்க ஃபைல பாக்குறாங்க. அதுல இவர் சொன்ன இந்த விஷயம் எழுதப்படவே இல்லை. இதனால இவங்களுக்கு ஒரு மாதிரி சந்தேகமா இருக்கு. இந்த கேஸை நான் விசாரிச்சு பார்த்துட்டு அப்புறம் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தற்காலிகமா அந்த கேஸ் சைன் போடாம அப்படியே ஓர வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கட் பண்ண ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், அதாவது ஜே அப்படின்ற ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டை நமக்கு காமிக்கிறாங்க. ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போய் சில விஷயங்கள் எல்லாத்தையும் பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த சைக்காட்ரிஸ்டும் உனக்கு அமானுஷமான விஷயங்களா தோணிக்கிட்டே இருக்கா. அந்த பொண்ணு எப்படி இறந்து போனா, அந்த பொண்ணுக்கு பின்னாடி என்ன இருந்ததுன்னு சொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரி ஸ்டார்டிங்ல ஒரு பொண்ணை காமிச்சாங்க இல்லையா, அந்த பொண்ணு இந்த நபரோட கனவுல வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்லிக்கிட்டே இருக்க நமக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமா இருக்கு. டாக்டரும் இது எல்லாமே அந்த ஆக்சிடென்டால தான் உனக்கு நடந்ததுன்னு நினைக்கிறேன். ஆமா அந்த பொண்ணுக்கு பின்னாடி நீ என்ன உருவத்தடா பார்த்த அப்படின்ற மாதிரி கேட்க அந்த உருவத்தை நல்ல வார்த்தைகளால விவரிக்க முடியல. ஆனா இந்த இருட்டு இருக்கு இல்லையா, இருட்டுக்கு உயிர் வந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே நீங்க அடிக்கடி எல்லா விஷயத்தையும் இந்த ஆக்சிடென்ட்டோட கம்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு இந்த விஷயம் சுத்தமா பிடிக்கல, அதை நான் மறக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி. இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட செஷன் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி வேகமா வீட்டுக்கு போக அம்மா எதுக்காக டாக்டர் கிட்ட அந்த மாதிரி பேசிட்டு இருந்தோ ஒரு 10 செஷனாச்சும் அட்டென்ட் பண்ணாதடா உனக்கு கரெக்டா இருக்கும், ஏன்னா நீ இதுல இருந்து எப்படின்னா மீண்டு வருவ அப்படின்ற மாதிரி கேட்க இவர் அங்க இருந்து கோச்சிட்டு எழுந்துட்டு போற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியே போட்டோல இவர் கூட அதாவது இவர் கூட இவரோட அண்ணன் இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. ஸ்டார்டிங் சீன்ல அந்த காணாம போன லேடி இருக்காங்க இல்லையா, அந்த லேடி கூட பேசிக்கிட்டு இருந்தாரு ஒரு நபர், அவர் தான் இவரோட அண்ணா அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இவரோட பேர் பிருத்திவி அப்படின்றது நமக்கு இங்க காமிச்சிட்டு இதுக்கு அடுத்த நாள் காலையில கல்பனா இருக்காங்க இல்லையா, காணாம போன பொண்ணோட பேரு பாணி அப்படின்றத அவங்கள விசாரிக்கணும், அதாவது அவங்க இருந்த ஹோட்டல்ல விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி போக சிசிடிவி கேமரா கேட்டு பாக்குறாங்க. 2 நாளா ஒர்க் ஆகல. ஒரு மாதிரி சந்தேகமா இருக்கு. சுத்தி முத்தி பாக்குறாங்க. அங்க விண்டோ டோர் மட்டும் பாத்தீங்கன்னா புதுசா போடப்பட்டிருக்கு. இது எல்லாமே புதுசா தானே போட்டிருக்கீங்க, இது எப்போ உடைஞ்சது அப்படின்ற மாதிரி கேட்க பொண்ணு காரணம் போனாங்க இல்லையா, அன்னைக்கு நைட்டு தான் இங்க ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஏற்பட்டு இதெல்லாம் நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்ல ஓ இவ்வளவு நடந்திருக்கு. ஆனா நீங்க விசாரிக்க வரும்போது அதாவது முன்னாடி இந்த போலீஸ்காரர் விசாரிக்க வரும்போது இதெல்லாம் மென்ஷனே பண்ணலையே அப்படின்ற மாதிரி சந்தேகப்பா
பார்வையோட அங்க இருந்து கிளம்பி இந்த பில்டிங் வெளியில இருக்க சிசிடிவி கேமராவை செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி போறாங்க. கட் பண்ண அந்த டாக்டர் பையன் இருக்கா இல்லையா, அவங்க கிட்ட போகுது. அவன் ரூமி அப்படின்ற பேரனாமல் ஆக்டிவிட்டி பண்ற ஒரு பொண்ணை பாத்துக்கிட்டு இருக்கான். அதாவது யூடியூப் சேனல்ல பாத்துக்கிட்டு இருக்கான். காரணம் என்ன அப்படின்னா, இவனுக்கு இந்த இருட்டுக்கு உயிர் வர மாதிரியும் அந்த பொண்ணு அதாவது கனவுல அந்த பொண்ணை தூக்கிட்டு போற மாதிரியும் வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு இல்லையா. அந்த பயத்துல தேட ஆரம்பிச்சா அப்பதான் இவங்களோட வீடியோ வந்திருக்கும். அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இவனுக்கு அவங்க கிட்ட பேசணும் அப்படின்ற ஒரு எண்ணம். தன்னை சுத்தி இருக்கிற இருட்டுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்றத அவங்க கிட்ட ஷேர் பண்ணணும். அவங்க இந்த விஷயத்த நம்புவாங்க இல்லையா அப்படின்ற மாதிரி அவங்களோட கான்டாக்ட் நம்பரை தேடிக்கிட்டே இருக்க இன்னொரு பக்கம் கட் பண்ணி இந்த போலீஸ்காரங்க கிட்ட வருது. அவங்க இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அதாவது காணாம போன பொண்ணோட டேட்டாஸ் எல்லாத்தையும் எடுத்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க. அந்த சமயத்துல பிருத்திவி அப்படின்ற ஒரு நபருக்கு பர்டிகுலரா அன்னைக்கு மட்டும் 13 தடவை இவங்க கால் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி. இதனால யார் அந்த பிருத்திவி அப்படின்றத தேட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த பையன் இருக்கான் இல்லையா, தன்னோட அண்ணனோட லேப்டாப் பாஸ்போர்ட் போட்டு ஓபன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க ஓபன் ஆகல. படுத்து தூங்க ஆரம்பிக்கிறான். அந்த சமயத்துல தான் இவனை சுத்திக்கிட்டே இருக்கு இல்லையா அந்த இருட்டு அந்த இடத்துக்கு வர ஆரம்பிக்குது. ஒரு உருவமா இவன் கண்ணு முன்னாடி நின்று இவனை பயமுறுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி காமிச்சு பட்டுன்னு தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறான். பக்கத்துல இவனோட அம்மா இருக்காங்க. இவன் பயந்து போனதால அம்மா ஆறுதல் படுத்திக்கிட்டே உனக்கு என்னடாச்சு அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் கல்பனா இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட போகுது. சோ அந்த பொண்ணோட வீட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. அங்க போய் விசாரிக்கும் போது அப்பா மட்டும்தான் நார்மல் நிலைமையில இருக்காரு, அம்மா அப்நார்மலா இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். வீட்டுக்குள்ள இருட்டான ஒரு அறை இருக்கும், அந்த பொண்ணோட அறை. அந்த அறையை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ போலீஸ்காரங்க கேட்கிற கேள்விகள் எல்லாத்துக்குமே அந்த பொண்ணோட அப்பா பதில் சொல்லிக்கிட்டே இருக்க. கல்பனா இவங்க அந்த ரூமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி கல்பனா உணர்ந்து அந்த ரூமை செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி போக அந்த சமயத்துலதான் ஆத்மா ஹீலர் அப்படின்ற ஒரு விசிட்டிங் கார்டு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு கிடைக்குது. இந்த ஹீலிங்லாம் பண்ணுவாங்க இல்லையா அந்த இடமா இருக்கு. சோ இந்த இடத்துக்கு அந்த லேடி போயிருக்காங்க போல அப்படின்ற மாதிரி வேக வேகமா கல்பனா அந்த இடத்துக்கு போக அங்க ஆயிஷா அப்படின்ற ஒரு லேடியை நமக்கு அறிமுகப்படுத்துறாங்க. அவங்க கிட்ட காணாம போனாங்க இல்லையா அந்த பொண்ணை பத்தி விசாரிக்க அவங்க 2 மாசத்துக்கு முன்னாடிதான் இங்க வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க இந்த பக்கமே வரல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா இது வரைக்கும் அந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி ஒரு லேடி அனுப்பிக்கிட்டே இருக்க. அந்த சமயத்துல இந்த சைடு கல்பனாவோட முகத்துல ஏதோ ஒரு சோகம் இருக்கு அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. சோ அவங்களுக்கு உதவணும் அப்படின்றதுக்காக ஒரு விசிட்டிங் கார்டை கொடுக்குறாங்க. நாங்க போலீஸ்காரங்க எல்லாம் பார்க்க மாட்டோம், எல்லாருக்கும் ஹீலிங் செஷன் நடத்திக்கிட்டு இருக்கோம், இதுல நீங்க கலந்துகிட்டீங்க அப்படின்னா பெட்டரா ஃபீல் பண்ணுவீங்க, இப்ப இல்லைனாலும் எப்பயாவது உதவும் இல்லையா, இந்த கார்டை வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருக்க. இந்த சைடு கல்பனா இருக்காங்களே அவங்களோட லைஃப்ல ஏதோ ஒரு டிராஜடியான சம்பவம் நடந்திருக்கும் போல அந்த விஷயங்களை எல்லாத்தையும் லைட்டா நமக்கு காமிச்சிட்டு கார்டை வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் கல்பனா அந்த டாக்டர் பையன் இருக்கா இல்லையா அவங்கிட்டு போகுது. அவன் அந்த லேடி தேடிட்டு இருந்தானே பேரனாமல் ஆக்டிவிட்டி பண்ற லேடியை, அந்த லேடியை கண்டுபிடிச்சிட்டு அவங்க கிட்ட இன்ஸ்டாகிராம்ல பேச ஆரம்பிக்கிறான். அந்த சமயத்துல அந்த இருட்டு சம்பந்தப்பட்ட விஷயம் இவங்களுக்கு ஒரு வீடியோ கிளிப்பிங்கா வர ஆரம்பிக்குது. அந்த வீடியோல காணாம போனாங்க இல்லையா அந்த பொண்ணோட அம்மா, என் பொண்ணை இருட்டு தூக்கிட்டு போயிடுச்சு, அந்த இருட்டுல இருந்து யாராலையும் வெளியே வர முடியாது, என் பொண்ணு இனிமேல் திரும்பி வர மாட்டா அப்படின்ற மாதிரி நியூஸ்காரங்களுக்கு பேட்டி கொடுத்திருப்பாங்க. சோ இந்த விஷயத்த இந்த நபர் பார்த்துக்கிட்டே இருக்க பக்கத்துல போட்டோ எல்லாம் பாக்குறாரு. இவரோட கனவுல வந்து இல்லையா அதே லேடி தான் அந்த வீட்டுல இருந்திருக்காங்க. அவங்க காணாம போயிட்டாங்க அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. ஒரு மாதிரி ஷாக்கிங்கோட இந்த விஷயங்களை பகிர்ந்தாங்க இல்லையா அவங்கள நேர்ல பார்த்து பேசணும் அப்படின்ற மாதிரி கிளம்ப ஆரம்பிக்கிறார். அந்த சமயத்துலதான் வீட்டுக்குள்ள கல்பனாவோட என்ட்ரி. சோ பிருத்திவியோட வீடு இதுதான் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு அவங்க உள்ள வந்து வேக வேகமா பிருத்திவி இங்க இருக்கானா, அவன் நீ யாருடா அப்படின்ற மாதிரி அவர் வச்சுக்கிட்டு இருக்க லேப்டாப் அதை கொண்டு போன் வரைக்கும் எல்லாத்தையும் கைப்பற்றிட்டு இவரை விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துலதான் இவரோட அம்மா உள்ள என்டர் ஆகுறாங்க. அவங்க கிட்ட உங்களோட பையன் எங்க போனா, 23ஆம் தேதி இந்த பொண்ணு காணாம போயிருக்காங்க, அன்னைக்கு மட்டும் 13 தடவை இவருக்கு அதாவது பிருத்திவிக்கு போன் பண்ணிருக்காங்க. சோ டவுட்டா இருக்கு எங்களுக்கு அவனை பத்தி தெரிஞ்சாகணும், என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கு. கற்பனா கோமால ஹாஸ்பிட்டல்ல இருக்க பிருத்திவியை காமிக்கிறாங்க. 22ஆம் தேதியில இருந்து அவன் கோமால தான் இருக்கான். சோ அந்த லேடி காணாம போனது 23. இதுக்கு பின்னாடி இவருக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி வீட்டுல இருக்கவங்க எல்லாமே சொல்லிட்டு ஒரு சின்ன ஆக்சிடென்டால இந்த நிலைமைக்கு வந்துட்டான். சோ அவனுக்கும் இது காணாம போன பொண்ணுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியலன்னு சொல்ல இவங்க அதாவது கல்பனா அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி ஹீரோ கிட்ட அதாவது அந்த ஜே கிட்ட போட்டோ காமிச்சிருப்பாங்க இல்லையா, அவன் அந்த போட்டோ காமிச்சதும் அந்த லேடிய கனவுல பாத்துருக்கமே அப்படின்ற மாதிரி ஒரு செகண்ட் யோசிச்சிருப்பான். இதை பார்த்து அவன் ஏதோ ஒரு மாதிரி யோசிக்கிறான். நம்ம கிட்ட இருந்து ஏதோ ஒண்ணு மறைக்கிறான், அவனை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த லேடி ஹோட்டல்ல பயந்து பயந்து ஓடி வந்திருப்பாங்களே காணாம போன லேடி, அந்த ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதா அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டோட. இன்னொரு பக்கம் ரூமி அஞ்சே கிட்ட போகுது. அவங்க 2 பேரும் சதிச்சுக்கான காரணம் என்ன அப்படின்னா அந்த இருட்டு உயிரோட வந்து பயமுறுத்துது அப்படின்ற மாதிரி இந்த சைடு டாக்டர் பையன் நம்பிக்கிட்டு இருக்கான் இல்லையா. இந்த விஷயத்த அவங்க கிட்ட சொல்லும் போது அவங்க முதல்ல நம்பவே இல்லை. பேரனாமல்
ஆக்டிவிட்டியே இருந்தாலும் இது புதுசா இருக்கே அப்படின்ற மாதிரி தனக்கு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பகிர்ந்துகிட்டே இருக்கா. அந்த சமயத்துல தான் காணாம போன அந்த பொண்ணு மட்டும் இல்ல, என்னோட அண்ணனையும் அந்த இருட்டை தான் கொண்டு போயிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பிளாஷ்பேக் கொண்டு ஓபன் பண்ண ஆரம்பிக்கிறா. சோ அண்ணனும் இவனும் வண்டியில போய்கிட்டே இருக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஏற்பட ஆரம்பிக்குது. அந்த சமயத்துல சுய நினைவு இழந்துட்டா. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கண்ணை திறந்து பார்க்கும்போது அண்ணா பக்கத்துல இல்ல. சுத்தி முத்தி தேட ஆரம்பிக்கிறா. அப்பதான் ஒரு பெரிய இருட்டு இவங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி இவன் நினைச்சிருப்பான் இல்லையா. அந்த இருட்டு முதல்ல இவனோட அண்ணனை அப்படியே புடிச்சு தூக்க ஆரம்பிக்குது. அண்ட் இவனும் தன்னோட அண்ணன் அந்த இடத்துல பறந்துகிட்டு இருக்காரு. அது என்ன உருவம் அப்படின்ற மாதிரி பயத்துல அவரோட கையை புடிச்சு இழுக்கலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு. அந்த உருவத்தை நமக்கு காமிக்கிறாங்க. ரொம்ப கௌரவமான உருவமா இருக்கு. இவனை பார்த்து பயமுறுத்திக்கிட்டு அவனோட அண்ணனை எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு. அண்ணனை விடுறதா தெரியல, புடிச்சு ஒரே இழு. அந்த இடமே பயங்கர பிளாஷ் ஆகி அண்ணன் அப்படி கூட வந்துட்டார். சோ அண்ணன் அன்னைக்கு மட்டும் ஒரு புடிச்சு இழுக்கல அப்படின்னா இன்னொரு அவர் உயிரோட இருந்திருக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ அவன் கோமால தான் இருக்கான். அண்ட் இன்னும் அந்த கருப்பு உருவம் என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கிட்ட இதுக்கு அடுத்த நாள் காலையில அந்த பொண்ணு காணாம போனாங்களே ஒரு பொண்ணு, அந்த பொண்ணோட அம்மாவை சந்திக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு அங்க இருந்து பிரிகிறாங்க. கட் பண்ணா இவர் வீட்டுக்கு போய்கிட்டே இருக்கும்போது ஆக்சிடென்ட் ஆன கார் இருக்கு இல்லையா, வீட்டு வெளியில தான் அந்த காருக்குள்ள ஏதோ ஒரு சத்தம் கேக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். கிட்ட போய் அந்த காரை கவர் பண்ணி விடலான்னு போக உள்ள அண்ணா உட்காந்துகிட்டு இருக்கா. என்னடா இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு நீ இதை பண்ணிருக்க கூடாது ஜே அப்படின்ற மாதிரி பயமுறுத்துற மாதிரி நின்றுகிட்டே இருக்கு. அங்க இருந்து அப்படியே கீழே விழ ஆரம்பிக்க சுத்தி முத்தி பார்த்தா பக்கத்துல ஒண்ணுமே இல்ல, கார் மட்டும்தான். சோ அந்த இருட்டு இவர் விடாம துரத்திக்கிட்டு இருக்கு அப்படின்றது நமக்கு காமிச்சிட்டு கட் பண்ணி ஒரு சில்ட்ரன்ஸ் ஹோம்ல காமிக்கிறாங்க. அங்க இருக்க ஒரு பர்டிகுலர் குழந்தைய பாத்தீங்கன்னா எல்லாருமே அபியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த குழந்தை அந்த இடத்துல இருக்க ஆரம்பிக்குது. அந்த சமயத்துலதான் அந்த குழந்தைகள் எல்லாத்தையுமே ஒரு டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு ஒரு நபர் உள்ள வர ஆரம்பிக்கிறாரு. அவங்களோட தலைகள்ல ஒரு பேண்டை போட்டு ஒரு பெரிய ஸ்விட்ச் மாதிரி இருக்கும், அதை ஆன் பண்றாங்க. எல்லா குழந்தைகளும் அப்படி மாற ஆரம்பிக்கிறாங்க. தலை ஒரு மாதிரி சுத்திக்கிட்டே இருக்க மாதிரி காமிச்சுக்கிட்டே இருக்க ஒவ்வொரு குழந்தைகளா கீழே விழுந்துகிட்டே இருக்காங்க. இந்த விஷயத்த இது பண்ணிட்டு இருக்கா இல்லையா அந்த நபர் கவனிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரே ஒரு குழந்தை இவங்க எதிர்பார்த்த ரிசல்ட்டை கொடுக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். வேகமா ஒரு நபருக்கு போன் பண்ணி நாம தேடிக்கிட்டு இருந்த டெஸ்டிங் கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி அந்த பையனை கூப்பிட்டு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் கோமால இருக்க தன்னோட பையனை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி பிருத்திவியோட அம்மா போக ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்க டாக்டர் எல்லாமே ஹோப்பை கைவிடாதீங்க, எங்களோட ஸ்டூடெண்ட்லயே அதாவது இங்க படிக்கிற ஸ்டூடெண்ட்லயே உங்களோட பையன் தான் ரொம்ப பிரில்லியண்டா இருப்பா, இந்த டிப்ரெஷனை எதிர்த்து நிறைய விஷயங்களை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பான், அவன் கண்டிப்பா ரெக்கவர் ஆகி வந்துருவா அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்ப இன்னொரு பக்கம் கட் பண்ணி கல்பனா கிட்ட போகுது. அவங்களோட பர்சனல் இஷ்யூவால பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை காமிச்சுக்கிட்டே இருக்கு. கட் பண்ண பிருத்திவியோட இடத்துல இருந்து ஒரு டேப்லெட் ஒன்று எடுத்திருப்பாங்க, அதை டெஸ்டிங் அனுப்பணும் அப்படின்ற மாதிரி இவங்க கூட இருந்தா இல்லையா அவரை அனுப்பி வைக்க அங்க டெஸ்டிங் பண்ண யாருமே தயாரா இல்ல. இந்த விஷயத்துக்கு பின்னாடி ஏதோ ஒரு மறைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. என்ன பண்ணதுன்னு தெரியாம சீனியர் ஆபீசர் கிட்ட அதாவது கமிஷனர் கிட்ட போய் உதவி கேட்டு அந்த ரிப்போர்ட்டை சீக்கிரமா வர வைக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணாங்க. இன்னொரு பக்கம் ரூமியும் ஜேவும் சேர்ந்துகிட்டு அந்த காணாம போற பொண்ணோட அம்மாவை சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணாங்க இல்லையா, அவங்க கிட்ட பேசலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண அவங்க முதல்ல ஒரு வார்த்தை கூட பேசல. அதுக்கப்புறமா இவர் அதாவது ஜேவை பார்த்து நிறைய விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுல இவங்களோட பொண்ணு இருட்டு தூக்கிட்டு போயிடுச்சு அப்படின்ற மாதிரியும் அவங்க கிட்ட இனிமேல் பேச முடியாது அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு அந்த லேடி காணாம போன ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி சில அப்நார்மலான விஷயங்கள் நடந்திருக்கும், அது எல்லாத்தையும் இவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சோ அன்னைக்கு நைட்டு இவங்க தூங்கிக்கிட்டே இருக்கும்போது பயங்கரமா சிரிக்கிற சத்தம், இவங்களோட பொண்ணு நடுராத்திரி என்ன சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வீட்டுல அதாவது இவங்களோட ரூம் இருக்கு இல்லையா அங்க இருந்து தாண்டி பொண்ணோட ரூமுக்கு போக அங்க யாருமே இல்ல, கதவு மட்டும் மழையில வேகமா ஆடிக்கிட்டே இருக்கு. இவங்க அதை லாக் பண்ணலான்னு போக வெளியில நின்று மழையில நனைஞ்சுக்கிட்டு இவங்களோட பொண்ணு பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். பயத்துல பொறுமையா அந்த இடத்துக்கு போய் பார்க்க பொண்ணு அங்க சுத்தி முத்தி பாக்குறாங்க, வேற ஒரு இடத்துல விளையாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அது கூடவே இவங்களோட அதாவது இவங்களோட பொண்ணு கூட ஒரு சின்ன பொண்ணு நின்னுகிட்டே இருக்க மாதிரியும் இவங்க 2 பேரும் சேர்ந்து விளையாடிக்கிட்டே இருக்க மாதிரியும் நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்க பட்டுன்னு இவங்க தன்னோட பொண்ணை போய் பிடிக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துல இவங்களுக்கு ஏதோ ஒரு மாற்றம் உண்டாகுது அப்படின்றத நமக்கு காமிக்கிறாங்க. பிரசன்ட்ல இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு என் பொண்ணு கிட்ட இதுக்கு மேல பேசணும் அப்படின்னா அது ஒரு கில்ல ரூம் அவ அங்கதான் இருக்கா, நீ அவகிட்டயும் பேசிக்கோப்பா அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்க இந்த நபர் இதை கவனிக்கிறாரு. அவங்க சொல்றது உண்மையா இருக்குமோ, அது இருட்டுக்குள்ள அவங்க இருக்கலாமோ அப்படின்ற மாதிரி உள்ள போய்கிட்டே இருக்க பட்டுன்னு அலமாரிக்குள்ள ஏதோ ஒண்ணு வந்து இழுக்குது. அப்படியே மொத்த இடமும் இருட்டாக ஆரம்பிக்குது. எதிரில ரொம்ப கோரமான உருவத்துல ஒரு பெண் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இருட்டுக்குள்ள கையை பிடிச்சி இழுக்கலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண ரூமி இவரை தேடி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்னடாச்சு என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க அலமாரிக்குள்ள தனியா உட்காந்து இந்த இடத்துல இருந்து நான் போய் ஆகணும், இதுக்கு மேல இந்த இடத்துல இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி வேக
வேக வேகமா பயந்துகிட்டு அந்த இடத்தை விட்டு ஓடி போக இன்னொரு பக்கம் கல்பனாவை காமிக்கிறாங்க. ஏதோ ஒரு டிராஜடியான சம்பவத்தால அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. இவங்களுக்கு அந்த ஹீலிங் தேவைப்பட்டு இருக்கு போல. அந்த ஆயிஷாக்கு போன் பண்ணி இந்த ஹீலிங்கை பண்றதால நான் பழச எல்லாமே மறந்து ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிப்பேன் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த ட்ரீட்மெண்ட்டை நீங்க எனக்கு ஸ்டார்ட் பண்ண முடியுமான்னு கேட்க அவங்க சிரிச்சுக்கிட்டு ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ணி இந்த சைடு ஹீரோ இருக்கா இல்லையா, அவர் ரூமியோட வீட்டுக்கு அவங்க கூட்டு போகும்போது அப்பதான் ஹீரோக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காரு ஒரு டாக்டர். அவர் தான் இவங்களோட அங்கிள் அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. இவன் கூட நீ என்னமா பேசிக்கிட்டு இருக்க, அவரோட மைண்ட் டிஸ்டர்பா இருக்கு, அவன் எந்த இடத்துல தன்னோட சுயநினைவை இழக்கலாம், நீ அவன் கூட பேசுறத ஸ்டாப் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி பார்க்க இவங்களுக்கு தன்னோட அங்கிளை சுத்தமா பிடிக்காது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத ரிவீல் பண்ணல. நான் என்ன பண்ணாலும் உங்களுக்கு கேட்டு பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தன்னோட வேலையை பார்க்க போக இன்னொரு பக்கம் கல்பனா அந்த ரிப்போர்ட்டை வாங்கணும் அப்படின்ற மாதிரி போறாங்க. பிரித்தியோட லேப்டாப் எல்லாமே செக் பண்ணி பார்த்திருப்பாங்க. அது மூலமா இவங்களுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா அந்த நபர் தடை செய்யப்பட்ட ஒரு ட்ரக்கை பயன்படுத்தி இருக்காரு அப்படின்றதும் அதை ஒரு 3 பேர்கிட்ட இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. முதல்ல யாரு அப்படின்னா காரவ போறாங்க இல்லையா அந்த ரேதி, ரெண்டாவது எக்ஸ் அப்படின்ற பேர்ல யாரோ ஒருத்தர், மூணாவதா ஜூட் அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு ரிவீல் பண்ணிட்டு அது கூடவே அந்த ட்ரக் இருக்கு இல்லையா அதோட விளைவு எப்படி இருக்கும் அப்படின்றத டாக்டர் விவரிக்க ஆரம்பிக்கிறார். அது பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான இல்யூஷனை கிரியேட் பண்ணும். அது மட்டும் இல்லாம அந்த ட்ரக்கை பயன்படுத்தினாங்க அப்படின்னா அவங்க சுய நினைவுல இருக்க மாட்டாங்க. அதாவது அந்த ட்ரக் எடுத்தவங்க கிட்ட போய் நீங்க கரீனா கைஃப் மாதிரி அழகா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொன்னா அவங்க கரீனா கைஃபாவே தன்னை உணர ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி அந்த நபர் சொல்லிக்கிட்டே இருக்க இவங்க அந்த ட்ரக்கோட சீரியஸ்னஸ் பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க ஹீரோவை செக் பண்ணிட்டு இருந்தாலே டாக்டர், அந்த டாக்டர் கிட்ட பையன் இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல இருக்கான், எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கல்பனா ஹீலிங் செஷனுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு வந்து ஆத்மா ஹீலிங் சென்டருக்கு வந்து அதுக்குண்டான ப்ரிப்பரேஷன் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்கு. அதே சென்டர்ல தான் ஒரு பையனை டெஸ்ட்டுக்காக தூக்கியிருப்பாங்களே அந்த பையன் இருக்கா அப்படின்றத காமிக்கிறாங்க. சோ அந்த பையன் மனதளவுல பாதிக்கப்பட்டிருக்கா, அதனால நம்ம கிட்ட கொஞ்ச நாள் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அனுப்பியிருக்காங்க. நீ தான் இவனை பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஆயிஷா கிட்ட சொல்ல அவங்க அந்த பையன் கிட்ட போறாங்க. தம்பி உனக்கு என்ன வேணும்னாலும் கேளு, நான் எடுத்து தரமா, இப்ப நீங்க இந்த ஆன்டி கூட போக முடியுமா, அவங்க உங்களை நல்லா பாத்துப்பாங்க மாதிரி சொல்லி அனுப்பி வச்சுட்டு கல்பனா கூப்பிட்டு போறாங்க. ஒரு பேண்ட் மாதிரி அவனத்தை கொடுத்துட்டு நம்மளோட ப்ராசஸோட முதல் ஸ்டேஜ் இதுதான், இதை நீங்க போட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி அதை ஆன் பண்ணி விட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ண அவங்களோட டிராஜடியான சம்பவம் இருக்கு இல்லையா அங்க போக ஆரம்பிக்குது. ஒரு பின்னோட அவங்க தனிமையில போக ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் தனிமையில இருக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ண அப்போ ஏதோ நடக்குது போல ஊர் மக்கள் எல்லாருமே இவங்களை அசிங்கப்படுத்துற மாதிரி காமிச்சுக்கிட்டு கட் பண்ண கண் கலங்கிக்கிட்ட கண் முடிக்கிறாங்க அப்படின்றத காமிக்கிறாங்க. இதுக்கு மேல என்னால முடியாது, இதனால ஏத்துக்க முடியல அப்படின்ற மாதிரி பயத்தோட கண் கலங்கிக்கிட்டே இருக்க இவங்க ஆறுதல் படுத்துறாங்க. அவங்க கிட்ட நெருங்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இவங்க 2 பேருமே தங்களோட உணர்வுகளை பரிமாறிக்கிறாங்க. அதாவது ஓரின சேர்க்கையாளர்கள் அப்படின்றத காமிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கட் பண்ணி ஹீரோ வீட்டுக்கு போக அங்க அம்மா பயங்கர கன்சர்னா இருக்காங்க இல்லையா, எதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, நீ எதுக்காக டாக்டரை பார்க்க போக மாட்டேற, அவர் கொடுக்குற மாத்திரைகள் எதுவுமே எடுக்க மாட்டேற அப்படின்ற மாதிரி பயங்கரமா சத்தம் போட்டுக்கிட்டே இருக்க இந்த மனுஷன் அவர் சரியில்லை, எனக்கு இங்க நடந்துகிட்டு இருக்க விஷயங்கள் எல்லாமே பேரநார்மல் ஆக்டிவிட்டியோ அப்படின்ற மாதிரி பயமா இருக்குமா, இது உங்களுக்கு சொன்னா புரியாது அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்க இவங்க போனை காமிக்கிறாங்க. காரை மூடணும் அப்படின்ற மாதிரி போனா இல்லையா அப்ப கூட அண்ணாவோட ஆன்மா பயமுறுத்துற மாதிரி காமிச்சிருப்பாங்களே அந்த விஷயம் பாத்தீங்கன்னா அதுல பதிவாயிருக்கும். இந்த மனுஷன் பயந்து பயந்து ஓடிக்கிட்டே இருக்க மாதிரி இருந்திருக்கும். இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே காமிச்சிட்டு அன்னைக்கு நான் காரை தாமா மூட போனேன், மற்றபடி எதுவுமே நடக்கலமா, நீங்க இவ்வளவு சீரியஸா இதை எடுத்துக்க வேணாம்னு சொல்ல அவங்க ஒரே ஒரு வார்த்தை தான், அது என்ன அப்படின்னா நீ பயங்கரமா இமேஜினேஷன் பண்ண ஆரம்பிச்சிடா, அந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறமா நம்ம வீட்டுக்குள்ள அந்த காரே வரல, நீ எந்த காரை மூட போனேன்னு கேட்க இவருக்கு தலைய சுத்தி போயிடுது. நம்மள சுத்தி நடக்கிற விஷயங்கள் எல்லாமே உண்மையா பொய்யா அப்படின்ற மாதிரி தலைய பிச்சுக்கிட்டே இருக்க இன்னொரு பக்கம் ஜூட் அப்படின்ற ஒரு 3வது நபர் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல இருந்தாருன்றது இல்லையா அவரை காமிக்க ஆரம்பிங்க. அவர் ஒரு பர்டிகுலர் பொண்ணை பார்த்து நின்றுகிட்டே இருக்கு. யாரோ ஒரு முகம் தெரியாத நபர் இவரை பாக்குறாரு. அந்த பொண்ணை பாக்குறத கை விட்டுட்டு யாரோ நம்மள பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி வேக வேகமாக இருந்து ஓட ஆரம்பிக்க முகம் தெரியாத நபர் இருக்கா இல்லையா இவரை கிராஸ் பண்ணி போய்கிட்டே இருக்காரு. சோ ஆபத்து நமக்கு இல்ல அப்படின்னு உணர்ந்துட்டு வாட்ச பாக்குறாரு. 30 நிமிஷத்துக்குள்ள சன்செட் ஆயிடும் அப்படின்ற மாதிரி இருக்கு. வேக வேகமா வீட்டுக்கு ஓடி போயிட்டே இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா இருட்ட ஆரம்பிக்குது. அந்த இருட்டுல ஒரு உருவம் வர மாதிரி காமிச்சாங்க இல்லையா அது இவரை நோக்கி வந்துகிட்டே இருக்க மாதிரி ஃபீல் ஆக பட்டுன்னு கையில லைட் எல்லாம் வச்சிருப்பாரு, கொடையில லைட் எல்லாம் வச்சிருப்பாரு. அந்த லைட் மூலமா தப்பிச்சு அவரோட வீட்டுக்குள்ள போய் கதை அடைச்சுக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ அந்த இருட்டு இவரையும் துரத்திக்கிட்டு இருக்கு அப்படின்றத காமிச்சு இன்னொரு பக்கம் ஜே தூங்கிக்கிட்டே இருக்கும் போது காமிக்கிறாங்க. தன்னோட அண்ணா கனவுல வந்து தன்னை பயமுறுத்துற மாதிரி மறுபடியும் கனவு வர ஆரம்பிக்குது. எழுந்துக்கிற அப்படியே எழுந்து பார்த்தா அண்ணனுக்கு இன்னைக்கு பர்த்டே அப்படின்ற மாதிரி இருக்கும்.
இருக்கும். இதனால ஒரு கேக்க வாங்கிட்டு போறாங்க. சுயநினைவில்லாத இவங்களோட அண்ணனுக்கு கேக் எல்லாமே கட் பண்ணி ஊட்டி விடணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு. ஜேவால முடியல. அங்கிருந்து வேகமா கிளம்ப ஆரம்பிக்கிறான். அம்மா இந்த விஷயத்த பாக்குறாங்க. இன்னொரு பக்கம் 2 பேரும் ஒன்னா சேர்ந்தாங்க அப்படின்ற மாதிரி கல்பனாவை ஆயிஷாவை காமிச்சாங்க இல்லையா, அங்க போக ஆரம்பிக்குது. சோ கல்பனா எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு போன் கால் வருது. வேகமா என்னோட வேலையை நான் பார்க்கணும், நம்ம அப்புறம் பேசலாமா அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்பி வேகமா எங்க போறாங்க அப்படின்னா, காணாம போன அந்த பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்களோட அப்பா அம்மா 2 பேருமே கையறுத்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துக்கு போய் டெட் பாடியை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. நமக்கு விஷுவலா ஒரு சில விஷயங்களை காமிக்கிறாங்க. முதல்ல அந்த பொண்ணோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க கையறுத்துக்கிட்டு இருட்டை நம்மள விடாது, இங்க இருக்கிற ஒருத்தரையும் அது விடாது அப்படின்ற மாதிரி இறந்து போக அந்த சமயத்துலதான் ஒரு சின்ன பொண்ணோட உருவம் அங்க உயிரோட இருக்க நபரை கையறுத்துக்கோ அப்படின்ற மாதிரி தூண்டுது. அவர் கையறுத்துக்கிட்டு இறந்து போயிட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்க அந்த சமயத்துல இவங்க இறந்து போறதுக்கு ஒரு 10 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் ஜேவும் ரூமியும் வந்துட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி தெரிய ஆரம்பிக்குது. ஸோ அவங்கள பார்க்கணும்னு கிளம்ப இன்னொரு பக்கம் ஹீரோ தன்னோட டாக்டர் கிளாஸ் இருக்கு இல்லையா, அந்த விஷயங்களை கவனிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவங்களோட ப்ரொஃபசர் கிட்ட தன்னோட அண்ணனை பத்தின ஒரு சில விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் ஆன்டி டிப்ரெஷன் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பத்தி உங்ககிட்ட ஏதாவது பேசியிருக்காரா, அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா சார்னு கேட்க இவருக்கு எந்த ஐடியாவும் இல்ல. நீ உன்னோட அண்ணனை பத்தி பயங்கரமா யோசிக்கிறேன்னு நினைக்கிறேன், அது எல்லாத்தையும் தள்ளிவிடா, உன் அண்ணன் கண்டிப்பா ரெக்கவர் ஆகி வந்துருவா அப்படின்ற மாதிரி அனுப்பி வைக்க அந்த சமயம் பார்த்து ஜேவ போலீஸ்காரங்க அப்படியே தூக்கிட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் கட் பண்ண அந்த ஆயிஷா இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த குழந்தைய பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்காங்களே, அந்த குழந்தை பயங்கரமா அடம் பிடிச்சிக்கிட்டே இருக்கு. யார் கூப்பிட்டாலும் போக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். இவங்க போறாங்க, நீ என்ன வேணா கேளு, நான் வாங்கி தரேன், இப்ப அவங்க கூட போயிட்டு வரியாமா, உனக்காக நான் ஈவினிங் ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த குழந்தைய பேசி அனுப்பி வைக்கிறாங்க அப்படின்றத காமிச்சு மறுபடியும் கட் பண்ணி கல்பனா கிட்டே போகுது. அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்த நம்ம ஹீரோ கிட்ட விசாரிக்கிறாங்க. உன்னோட பேட் லக்கா இல்ல உன் அண்ணனோட பேட் லக்கான்னு தெரியல, அடுத்தடுத்து அவங்க இறந்து போய்கிட்டே இருக்காங்க, இதுக்கான காரணத்தை நீ சொல்ல முடியுமா, ஆமா உன்னோட அண்ணனோட லேப்டாப்ல என்னப்பா இந்த மாதிரி ட்ரக் எல்லாம் யூஸ் பண்ணிருக்கான், இது எல்லாத்தையுமே இவங்க மேல யூஸ் பண்ணிருக்கானு, இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம எல்லாம் கேட்க முதல்ல அவ யோசிச்சுக்கிட்டே இருந்தாலும் போக போக ஒரு சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறான். அதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, 3 பேர்கிட்ட அந்த ட்ரக் எடுத்திருக்காங்க, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அதுல எக்ஸ்னு ஒருத்தர் இருந்திருப்பாரு, அந்த எக்ஸ் வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான். சோ தன்னோட தம்பி மேலே அந்த எக்ஸ்பெரிமெண்ட் அவர் பயன்படுத்தி இருக்காரு அப்படின்றத நமக்கு காமிக்கிறாங்க. ஒரு பெரிய லேப் மாதிரி இருக்கும், அந்த லேப்ல கூட்டு போய் தான் முதல்ல தலையில ஒண்ணு போட்டாங்க இல்லையா, அதே மாதிரி ஒண்ணு போட்டு ஒரு சில விஷயங்களை பயன்படுத்தி அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இந்த விஷயங்கள் எல்லாமே சொல்லிக்கிட்டே இருக்க பட்டுன்னு அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது கல்பனா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க, அந்த இடம் எங்க இருக்குன்னு தெரியுமா, அந்த இடத்துக்கு நீ எங்களை கூட்டு போக முடியுமான்னு கேட்க என்னோட அண்ணா அந்த இடத்துல என்ன ரகசியமா தான் கூட்டு போவா, அந்த இடத்துல எப்படி இருக்கும் ஏது இருக்கும் அப்படின்லாம் எனக்கு தெரியாது, ஆனா அந்த செட்டப்பை பார்த்தா நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க வெளியில ஏதோ ஒரு சத்தம். அது என்னன்னு பார்க்க கல்பனா போக அந்த சமயத்துல அவங்களோட டெஸ்க்ல நிறைய ஃபைல் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையுமே ரூமி போட்டோ எடுத்துக்கிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி உட்கார கல்பனா வராங்க. இவங்க 2 பேரையும் பார்த்துக்கிட்டே இவங்க இது நேரம் வரைக்கும் லேப்டாப்ல இருந்த ஒரு 3 பேரை தேடிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, 2 பேர் ஃபைன் பண்ணிட்டாங்க. ஜூட் அப்படின்ற நபர் மட்டும் தான் பாக்கி, அவரோட டீடைல்ஸ் கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபைல் ஒன்று ரிசீவ் ஆகும். அந்த ஃபைலை பார்த்ததும் நீங்க இங்க இருந்து கிளம்பலாம், நான் உங்களை எப்போ வேணா கூப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி அனுப்பி வைக்க இவங்க வெளியே போறாங்க. அந்த டீடைல்ஸ் எல்லாத்தையும் போட்டோ எடுத்தாங்க இல்லையா, அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பட்டது ஹீரோக்கு ஞாபகம் வர விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்டார்டிங்ல ஒரு லேடி அங்க இருந்து இருட்டால தூக்கிட்டு போற மாதிரி காமிச்சிருப்பாங்களே, அப்போ இதே ஜன்னல்ல தான் நான் என் கனவுல பார்த்தேன், இந்த ஜன்னல்ல தான் அந்த பொண்ணு அந்த இருட்டு தூக்கிட்டு போயிருச்சு அப்படின்ற மாதிரி அந்த ஜன்னல் எங்க இருக்கு அப்படின்னு அந்த டீடைல்ஸ்ல பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஹோட்டலை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கல்பனா இருக்காங்க இல்லையா, ஜூட தேடி போக ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட டிவோர்ஸ் பண்ண எக்ஸ் ஒய்ஃப் தான் அங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அவங்க கிட்ட விசாரிக்கலான்னு போக ஒண்ணுமே தெரியல. இதோட எத்தனை பேசர் வருவீங்க, அவனை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்ற மாதிரி திட்டி அனுப்ப இதுக்கு முன்னாடி யார் வந்தாங்க அப்படின்றத விசாரிக்கிறாங்க. சோ இந்த கேஸ முடிச்சிடு அப்படின்ற மாதிரி ஃபைல கொடுத்தா இல்லையா, அந்த நபர் தான் வந்திருப்பாரு. இது நேரம் வரைக்கும் இந்த விஷயத்த அவர் யார்கிட்டயுமே சொல்லியிருக்க மாட்டாரு. சோ இதனால இந்த கேஸ் பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்கு அப்படின்றத ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க. அதை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கும் போது அந்த காணாம போன பொண்ணு தங்கி இருந்தாங்க இல்லையா, அதே நம்பர்ல அதாவது அதே ரூம்ல ரோமியும் ஜேவும் தங்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அவங்க எதுக்காக இதை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வேகமா அவங்கள பார்க்கணும் அப்படின்ற மாதிரி போக கட் பண்ணி அந்த ரூமுக்குள்ள பேரனாமல் ஆக்டிவிட்டிஸை டிடெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு சில விஷயங்களை வச்சுட்டு அந்த பொண்ணு இறந்து போயிருந்தா அப்படின்னா நம்ம இது மூலமா அதை தெரிஞ்சுக்கலாம், அந்த பொண்ணு கூட கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துலதான் ரூமியோட அம்மாக்கு ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கும், அதை அவங்க ஹீரோ கிட்ட ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ ரூமி சின்ன பொண்ணா இருக்கும்போது அவங்களோட அம்மாவை பார்த்தீங்கன்னா எல்லாரும் பைத்தியம் அப்படின்ற மாதிரி முத்திர குத்தி பைத்தியக்கார
ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டாங்க. ஆனா ரூமியோட அம்மாவோ என்ன ஒரு பேய் பிடிச்சிருக்கு, நீங்க பேய் சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த பொசஸ் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் பத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி கண் கலங்கிக்கிட்டே இருக்கு. இதை கேட்டதும் ஜே என்ன பண்ணுதுன்னு தெரியாம சோகத்துல உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது ரூமி ரெஸ்ட் ரூம்குள்ள போயிடுறாங்க. சோ ரெண்டு பேரும் தனித்தனியா இருக்க அந்த சமயத்துல பட்டுன்னு இருட்டு ஜேவை சுத்த ஆரம்பிக்கும். அங்க இருக்கிற விஷயங்கள் எல்லாமே அப்படியே மாற ஆரம்பிக்குது. ஏதோ ஒரு சத்தம் இவரை பயமுறுத்திக்கிட்டே இருக்கு. அப்படியே கற்பரை போலீஸ்காரங்க அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்ன நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ரூமி கிட்ட சொல்லிட்டு அம்மா கூட இருந்த ஜே எங்க அப்படின்ற மாதிரி கேட்க சுத்தி முத்தி பாக்குறாங்க. ஜேவை காணும். ஜே எங்க போனா அப்படின்ற மாதிரி தேட ஆரம்பிக்க அந்த சமயத்துல தான் ஜேய நமக்கு காமிக்கிறாங்க. சோ இந்த பில்டிங்க்கு கீழே பாத்தீங்கன்னா நடந்து போய்கிட்டே இருக்கா. அவனுக்கு சுத்தி இருக்கிற எந்த விஷயங்களுமே தெரியல. அவனோட அண்ணன் மட்டும்தான் தூரத்துல ஒரு கருப்பு உருவமா நின்னுகிட்டே இருக்க மாதிரி தெரியுது. சோ இதை பார்த்ததும் இவன் தன்னோட அண்ணனை நோக்கி போக ஆரம்பிக்குதான். நான் பண்ணது தப்பு தாண்டா, எல்லாமே என்னால தாண்டா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே அதை நோக்கி போய்கிட்டே இருக்கு. நிறைய வண்டிகள் எல்லாமே இவரை ஏத்துற மாதிரி வந்து ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த தூரத்துல இருந்து ரூமி முத கொண்டு கல்பனா வரைக்கும் பாக்குறாங்க. அவனுக்கு ஆபத்து இருக்கு அப்படின்றத உணர்ந்துகிட்டு வேக வேகமா கல்பனா இருக்காங்க இல்லையா, ஓடி போய் ஹீரோவை காப்பாத்தலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணல. அப்போ அவனை தொடர்றது மூலமா இவங்களுக்கு ஏதோ ஒண்ணு பாஸ் ஆகுது அப்படின்றத காமிச்சு இந்த டிராஜடியான சம்பவத்துல இருந்து ஜேவை காப்பாத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் கட் பண்ணா இங்க ஜேக்கு நடந்தது இல்லையா, இந்த எல்லா விஷயங்களையுமே ஜூட் அப்படின்ற ஒரு கேரக்டர் ஒளிஞ்சு மறைஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்காரு இல்லையா, அவர் பாத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்றத காமிக்கிறாங்க. சோ ஹீரோவை வீட்டுக்கு கொண்டு போறாங்க. அங்க நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ண அம்மா ஒரு பெரிய டிசிஷன் எடுக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, ஒரு பையன் இங்க கோமாக்கு போயிட்டா இன்னொரு பையன் அவனே நினைச்சு அவனோட வாழ்க்கையை அழிச்சுக்கிறான். இதுக்கு வேற வழியே கிடையாது அப்படின்ற மாதிரி கோமால இருக்க தன்னோட பையனை கருணை கொலை பண்ணணும் அப்படின்றதுக்காக ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையுமே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதே சமயத்துல இந்த சைடு ஜே தனிமையில உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது அந்த இருட்டு இவனை சுத்திக்கிட்டே இருக்கு அப்படின்றத காமிச்சு பட்டுன்னு இவனோட போனுக்கு போகுது. யாரோ ஒருத்தவங்களோட வாய்ஸ் ஒண்ணு கேட்க ஆரம்பிக்குது. ஒன்னு சுத்தி நடக்கிற விஷயங்களையும் அந்த இருட்டை பத்தி நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு நீ வந்தாகணும்னு சொல்ல இவர் பயந்து போய் நின்னுகிட்டே இருக்காரு. அப்படியே கட் பண்ணா ரூமி கிட்ட போகுது. அவங்க அந்த ஹீரோக்கு நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒன்னுத்தையா கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அதுல பயங்கரமா பயமுறுத்துற குரல்ல ஆத்மா அப்படின்ற ஒரு விஷயம் பதிவாயிருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ ரிப்பீட்டட் மூட்ல அதை கேட்டுக்கிட்டே இருக்கு. கட் பண்ணி ஒரு சின்ன பையனை டெஸ்டிங்காக கூட்டு வந்தாங்க இல்லையா, அந்த பையனை வச்சு டெஸ்டிங் எல்லாமே அதாவது எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத காமிச்சு கட் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட போக ஆரம்பிக்குது. இவங்களோட முழு ஹெட்டா பாத்தீங்கன்னா ஓப்ராய் அப்படின்ற ஒரு நபர் இருப்பாரு. அவர் ஆன்லைன் கால் மூலமா அங்க இருக்க லீட் கிட்ட எல்லாம் கனெக்ட் ஆக ஆரம்பிக்கிறாரு. இங்க இன்வெஸ்ட் பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்றது புரியல, எங்களுக்கு இந்த இன்வெஸ்ட் பண்ணல இருந்து ப்ராஃபிட்டோட லெவல் குறைஞ்சிக்கிட்டே போய்கிட்டு இருக்கு, இதுக்கான லீட் எங்க அப்படின்றது எங்களுக்கு புரியவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க ஓப்ராய் ஒரே ஒரு விஷயம் தான், நம்ம இவ்வளவு நாளா உருவாக்குனது ஆன்டி டிப்ரெஷன் அப்படின்றது மட்டும்தான், ஆனா இனிமேல் டிப்ரெஷன் அப்படின்ற ஒரு நோயவே நாம உருவாக்க போறோம். அதாவது நோயும் நம்ம கிட்டதான் இருக்க போகுது, மருந்தும் நம்ம கிட்டதான் இருக்க போகுது. அது மூலமா நமக்கு 4 மடங்கு அதாவது கிட்டத்தட்ட 2000 கோடி ப்ராஃபிட் வரப்போகுதுன்னு சொல்ல அங்க இருக்க எல்லாருமே ஸ்டன் ஆயிடுறாங்க. அது எல்லாமே ஓகே தான், ஆனா இப்போ பண்ணிட்டு இருக்கிறதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்க பதில் சொல்லல. கட் பண்ணிட்டு போறாரு. இன்னொரு பக்கம் கல்பனா இருக்காங்க இல்லையா, அவங்களோட சீனியர் ஆபீசர் அவங்கள கூப்பிட்டு பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த கேஸை முடிக்காம என்ன பண்ணிட்டு இருக்க, இந்த கேஸை க்ளோஸ் பண்றதை தவிர உனக்கு வேற வழி கிடையாது அப்படின்ற மாதிரி பிரஷர் போட அவங்க ஜூட் அப்படின்ற ஒரு நபரை தேடிட்டு இருக்காங்க. அவரை பத்தின லீட் கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த நபரை நான் ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டு எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்க அவர் ஒரே நைட்டு தான் நான் தருவேன், எந்த லீடுமே கிடைக்கல அப்படின்னா நாளைக்கு இந்த கேஸை நீ க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்ப என்ன பண்ணுறதுன்னு தெரியாம லீடை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு வந்தா இங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ற அப்படின்ற மாதிரி ஜே கிட்ட போன்ல யாரோ ஹேக் பண்ணி இந்த விஷயங்களை சொல்லியிருப்பாங்க இல்லையா, அவர் அந்த இடத்தை நோக்கி போக ஆரம்பிக்கிறார். அப்படி போய்கிட்டே இருக்கும்போது தான் ஜூட் தான் இதை பண்ணார் அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. எதுக்காக பண்ணார் அப்படின்ற விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி ரூமி அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. ஸோ 2 பேருக்கும் சேர்ந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவருக்கு அதாவது ஹீரோக்கு நேத்து நடந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே இவருக்கு அப்படியே கண்ணுக்கு முன்னாடி நடந்த மாதிரி தெரிஞ்சிருக்கும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல 3 பேர் கலந்துகிட்டு இருந்தாங்க இல்லையா, 3 பேருக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு, அதாவது அந்த பயத்துல ட்ரிகர் ஆச்சு அப்படின்னா எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன நடந்தது அப்படின்றத பார்த்துக்கல. அதே மாதிரி தான் ஸ்டார்டிங் சீன்ல அந்த லேடி காணாம போயிட்டாங்க தேடிந்தாங்களே, அந்த லேடி அந்த இருட்டு உருவம் தூக்கிட்டு போயிடுச்சு அப்படின்ற விஷயத்தை இவங்க 2 பேருமே தான் பார்த்திருப்பாங்க. ஸோ ஹீரோ கிட்ட இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பகிர்ந்துட்டு இந்த இருட்டுல இருந்து வெளியே வர்றதுக்கான சொல்யூஷனை தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி டெம்பரரியா ஒரு லைட்டை வச்சிருப்பாரு.
இந்த லைட்டு தான் என்ன பாதுகாக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு காமிக் புக்கை எடுத்துட்டு வராரு. இந்த காமிக் புக்ல இருக்கிற மாதிரி தான் நமக்கு நடந்துகிட்டே இருக்கு. இந்த காமிக் புக் ஒரு நிமிஷம் பாருங்களேன், இருட்டுல இருக்க அந்த சாத்தான் வெளியே வருது, மனுஷங்களோட வீக்னஸ் என்ன அப்படின்றது தெரிஞ்சு அதை பழி வாங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த கடைசி பேஜ் மட்டும் இந்த காமிக் புக்ல மிஸ் ஆயிடுச்சு, அதை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இதுல இருந்து நாம வெளியே வந்துடலாம். இந்த புக்கு எழுதினவங்க கிட்டே போய் கேட்டு பார்த்துட்டேன்ப்பா, அவன் தர மாட்டேன்ட்டா, அவன் பண்ணலாம், அவனோட வீட்டுக்கு போய் அந்த புக்கை தூக்கலாமா, இதுக்காக தான் நான் உங்களை கூப்பிட்டேன்னு சொல்ல இந்த விஷயத்த ரெண்டு பேருமே இக்னோர் பண்ணிடுறாங்க. இவ்வளவு பெரிய மனுஷனா இருக்கிய, இந்த காமிக் புக்கை கண்டுபிடிச்சா எப்படியா பிரச்சனை சால்வ் ஆகும் அப்படின்ற மாதிரி அவரை திட்டிட்டு என்னோட அண்ணன் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு பயன்படுத்தினா அப்படின்றதுக்காக தான் நான் இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்டுக்கிட்டு இருந்தேன், இதுக்கு மேல முடியாதியா அப்படின்ற மாதிரி அங்கிருந்து கிளம்பலான்னு ட்ரை பண்ண. அப்பதான் இவருக்கு ஒரு விஷயம் ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. அது என்ன அப்படின்னா இவரோட அண்ணன் இருக்கா இல்லையா, அதாவது ஹீரோட அண்ணன் பிருத்திவி, அவர் ஒண்ணு இந்த நபரை எக்ஸ்பெரிமெண்ட் குள்ள கொண்டு வரல அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த மனுஷன் ஒரு சின்ன பிரச்சனையால ஜெயிலுக்குள்ள இருந்திருப்பாரு. ஜெயிலுக்குள்ள இருந்து வெளியே வரணும் அப்படின்னா நீங்க இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு ஒத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிதான் இவரை வெளியே கொண்டு வந்து எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாமே பண்ணணும் அப்படின்ற மாதிரி உட்கார வச்சிருப்பாங்க. ஆனா அந்த சமயத்துலதான் பிருத்திவி வந்து இது உனக்கு சரியானது கிடையாது, நீ இங்க இருந்து முதல்ல தப்பிச்சு போடா அப்படின்ற மாதிரி எவ்வளவோ சொல்லி இங்க இருந்து அனுப்பணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க. ஆனா இந்த மனுஷன் நான் ஜெயிலுக்குள்ள போனேன் அப்படின்னா என் பொண்ணை பார்க்க முடியாது, இதுதான் கரெக்டியா, நான் தேடி வந்ததுதான், நானே இதை பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு ஒத்துழைச்சிருப்பாரு. சோ அன்னைக்கு உன்னை என்னை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி தான் ட்ரை பண்ணா. அன்னைக்கு நான் அதை பண்ணிக்காம இருந்தேன் அப்படின்னா இந்நேரம் நல்லா தான் இருந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்க. அந்த சமயத்துலதான் இவரை ஜெயிலுக்குள்ள இருந்து இங்க வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்க, வெளியில விட்டுடுறோம் அப்படின்ற மாதிரி டீல் பேசியிருப்பாங்க இல்லையா, அவங்க யார் அப்படின்றது இவருக்கு அதாவது ஜேக்கு தெரிய ஆரம்பிக்குது. சோ இங்க ஆத்மா ஹீலிங் அப்படின்ற ஒரு நிறுவனம் இருந்தது இல்லையா, அதுதான் இந்த வேலையை பார்த்திருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த விஷயத்த ரூமி கேள்விப்பட்டதும் நேத்து ஆத்மா அப்படின்ற மாதிரி ஒண்ணு ரெக்கார்ட் ஆயிருக்குமே, அது கூட மேட்ச் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் காராம போன பொண்ணு இருக்கு இல்லையா, அது நம்மளுக்கு உதவதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கு, அந்த ஆத்மா ஹீலிங் சென்டருக்கு போன அதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இவரை இக்னோர் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு போக ஆரம்பிக்க. அப்படியே கட் பண்ணி இந்த பிருத்திவியை கருணை கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவரை செக் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த டாக்டர் கிட்ட அவங்களோட அம்மா ஃபார்மை கொண்டு போய் நீட்டி என்னோட இன்னொரு பையனை நான் இழக்க விரும்பல, இது ரொம்ப கஷ்டமான டிசிஷன் தான், ஆனா இதுக்கு மேல எனக்கு ஒரு வழி தெரியல அப்படின்ற மாதிரி கொடுக்க. அந்த மனுஷன் இவங்க கிட்ட நிறைய விஷயங்களை பேசிட்டு நான் மேல இடத்துக்கு இதை கொண்டு போறேன், எல்லாரும் பேசி ஒரு முடிவு எடுக்கட்டும் அப்படின்ற மாதிரி அந்த ரிப்போர்ட்டை அப்படியே ஓரமா வச்சுட்டாரு. கட் பண்ணா எந்த லீடுமே கிடைக்கல அப்படின்னா இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி கல்பனா கிட்ட சொன்னாங்க இல்லையா, அவங்க ஒரு பக்காவான பிளான போடுறாங்க. அது என்ன அப்படின்னா அந்த ஜூட் இருக்கா இல்லையா, அவரை நாங்க ஸ்பாட் அவுட் பண்ணிட்டோம் சார், ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல அவர் எங்களை பார்க்க வர்றாரு சார், அது மூலமா எங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு, நாங்க காலையில ரிப்போர்ட்டை சப்மிட் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போங்க. அவங்க போன அடுத்த நொடியே இங்க உட்காந்துக்கிட்டு இருக்க ரெண்டு போலீஸ்காரங்களும் பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. உங்ககிட்ட ஒரு வேலையை கொடுத்தா செய்ய மாட்டியா, அவ இவ்வளவு தூரம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலையா அப்படின்ற மாதிரி சீனியர் ஆபீசர் அங்க எதிரில் உட்காந்துக்கிட்டு கிட்ட திட்டி அனுப்பிவிட. அப்படியே கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு மேம் நம்ம போட்ட பிளான் பக்காவா ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்குல்ல, நம்ம சீனியர் ஆபீசர் ஜூட தேடி இங்க வருவான், அது மூலமா நமக்கு லீட் கிடைக்க போகுது இல்ல அப்படின்ற மாதிரி பயங்கரமா கண்காணிச்சுக்கிட்டே இருக்க. அந்த சமயம் பார்த்து அந்த குட்டி பையனை டெஸ்டிங்காக வாங்கிட்டு போன ஒரு கேரக்டர் இருக்கு இல்லையா, அது மாஸ்க் எல்லாத்தையுமே அணிஞ்சுக்கிட்டு இந்த இடத்துக்கு வருது அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த விஷயத்த கல்பனா பார்த்துட்டுறாங்க, அவரை பிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி போக அங்க ஒரு பயங்கரமான சண்டை போக ஆரம்பிக்குது. இத்தோட முடிவுல அந்த நபரோட உருவத்தை ஹீரோயின் பார்த்துட்டுறாங்க. இதனால அந்த நபர் ஒரு இன்ஜெக்ஷனை வச்சு அவங்கள கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண. ஹீரோயின் கூட இருந்தாலே ஒரு போலீஸ்காரர் அவர் வந்து காப்பாத்துறாரு, அந்த நபர் அங்க இருந்து ஓடி போயிட்டார். சோ இன்ஜெக்ஷனை பறிமுதல் பண்றாங்க, இவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் கட்டு எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு முதல் வேலையா இவங்களோட சீனியர் ஆபீசருக்கு ரிப்போர்ட் எல்லாமே சப்மிட் பண்ணிட்டு அந்த இன்ஜெக்ஷனை ஃபாரன்சிக் டீம் காமிச்சு வச்சிருக்கோம், கொஞ்ச நேரத்துல ரிப்போர்ட் வந்துடும், இதுதான் எங்களுக்கு கிடைச்ச லீட் அப்படின்ற மாதிரி அந்த நபரை பார்த்திருப்பாங்க இல்லையா, அப்படியே வரைஞ்சு கொண்டு வந்திருப்பாங்க. இதை பார்த்ததும் சீனியர் ஆபீசருக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. இந்த கேஸை முடிக்கலான்னு பார்த்தா இவங்க வளர்த்துக்கிட்டே போறாங்களே அப்படின்ற மாதிரி வேற வழியே இல்லாம கண்டினியூ பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சிட்டு இதை எப்படி தடுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. கட் பண்ண அந்த ரிப்போர்ட் வந்து சேருது, அந்த இன்ஜெக்ஷன்ல இருந்தது எக்ஸ்பெரிமெண்ட்காக பயன்படுத்தினாங்களே ஒரு ட்ரக், அதே ட்ரக் தான் அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. ஆனா இது நேரம் வரைக்கும் அந்த ட்ரக் எங்க இருந்து வந்தது அப்படின்ற லீடே கிடைச்சிருக்காது, இப்போ இன்ஜெக்ஷனோட கிடைச்சிருக்கு இல்லையா, அது மூலமா மும்பைல இருக்க ஒரு பர்டிகுலர் கம்பெனில இருந்து தான் இந்த தடை செய்யப்பட்ட மருந்து கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி லீட் கிடைச்சிச்சு. சோ அதை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த ஆத்மா ஹீலிங் சென்டருக்கு போய் ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரி ஜேவ ரூமியும் தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத காமிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கல்பனா அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. இந்த இன்ஜெக்ஷனை பத்தி விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி போக அங்க இருக்க யாருமே சரியா ரெஸ்பான்ஸ் பண்றதா தெரியல. அது அப்படியே கட் பண்ணி பேக் எண்ட்ல ஒரு ரூம்ல காமிக்கிறாங்க. இவங்களை அடிச்சு போட்டுட்டு போனா இல்லையா, அந்த நபர் அங்கதான் இருக்காரு. அவங்கள நோக்கி அதாவது இந்த நபரை நோக்கி கல்பனா வந்துட்டாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சது ஓப்ராய்க்கு போன் பண்ணி அவ நம்மள ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கா, ஏதாவது
பண்ணியாகணும் ஓப்ராய்னு சொல்ல அவளோட வீக்னஸ் தான் அவனுக்கு தெரியும் இல்லையா, நீ அந்த வேலையை ஆரம்பி அப்படின்ற மாதிரி போனை கட் பண்ணி விட இங்க கட் பண்ணி கல்பனா கிட்ட போகுது, அங்க செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லா வேலைகளையும் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க இல்லையா. ஒரு சீனியர் ஆபீசர் வர்றாரு, மேம் வாரண்டி இல்லாம நாங்க எந்த விஷயங்களையுமே உங்களுக்கு ஷோ பண்றது கிடையாது, உங்களுக்கு டேட்டாஸ் எல்லாமே வேணும் அப்படின்னா வாரண்டியோட வாங்க அப்படின்ற மாதிரி அனுப்பிவிட அவங்க அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் ரூமி கிட்ட போகுது, ரூமியும் ஜெயும் அங்க ஏதாவது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தேடிக்கிட்டே இருந்தாங்க இல்லையா. தலையில போற அந்த பேட் இருக்கு, அது யாருக்கும் தெரியாம அங்க இருந்து நைஸா தூக்கிட்டு வந்து ஜூட் கிட்ட கொண்டு போறாங்க. உனக்கும் இதை என்னடா பயன்படுத்துறாங்கன்னு கேட்க ஆமான்னு தலையாட்டாரு. சோ இதை வச்சு ஏதாவது டேட்டா எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி சிஸ்டம்ல பயங்கரமா ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க, டினைட் ஆகிட்டே இருக்கு, முயற்சியை கைவிடல. அதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த குட்டி பையன் இருக்கா இல்லையா, அவரை டெஸ்ட்டுக்கு கூட்டு போறாங்க. டெஸ்ட் எல்லாத்தையுமே அந்த பையன் பக்காவா பண்ணிக்கிட்டே இருக்கு. எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ் ஆக போகுது அப்படின்ற ஒரு கட்டத்துல இருக்காங்க. அப்படியே கட் பண்ண இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க இன்னொரு கேரக்டர் நமக்கு காமிக்கிறாங்க. சோ ஹீரோவோட அண்ணா அண்ட் ஹீரோக்கு பாடம் சொல்லிக்கிட்டு இருக்க டாக்டர் அப்படின்னு ஒரு கேரக்டர் இருந்து இல்லையா, அந்த கேரக்டர் தான் இதுல இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்றத காமிச்சு இதோட இந்த 4வது எபிசோட முடிக்கிறாங்க. இன்னும் இந்த சீரீஸ்ல பாத்தீங்கன்னா மிச்சம் 4 எபிசோட் இருக்கு. இந்த எபிசோட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, இதுக்கு அடுத்தடுத்த எபிசோட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற முடிவை நான் உங்ககிட்டயே கொடுக்குறேன். சோ நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே இந்த வீடியோவோட கமெண்ட்ஸ்ல எஸ் ஆர் நோ இல்ல பண்ணலாம் வேணாம் அப்படின்ற மாதிரி போட்டீங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி இதுக்கு அடுத்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்றத நான் முடிவு பண்ணிக்கிறேன்.